சங்கீதங்கள்ல எழுதும் போதெல்லாம் நீர் என் கேடகம், நீர் என் பலன், நீர் என் கண்மலை, என் நம்பிக்கை, என் கோட்டை, என் அரண் அப்படின்னு சொல்லி அவன் அநேக காரியங்களை அவன் கர்த்தர் மூலமாக பார்க்கிறான். கர்த்தர் என்னவா எப்படியெல்லாம் அவனை காப்பாத்தினாரோ அந்த உருவமாவே அவன் கர்த்தரை காணுகிறான். ஒரு கேடகம் எப்படி காப்பாத்துமோ அது போல கர்த்தர் அவனை காப்பாத்தினார். ஒரு கோட்டை சுவர் எப்படி ஒரு மனுஷனை காப்பாத்துமோ அதே போல கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அவர் பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுடைய தேவை என்னவாக இருந்தாலும் அவர் அதை சந்திக்கிறவரா இருக்கிறார். என்னங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் கர்த்தர் இடத்துல தான் இருக்கிறேன், ஆனாலும் சரியான போஜனம் எனக்கு இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, சரியான உடை இல்ல, சரியான வேலை இல்ல, பண வசதி இல்ல, பொருளாதாரம் இல்ல, நான் கஷ்டத்துலதான் இருக்கிறேன், வறுமையில தான் இருக்கிறேன், திருமண காரியங்கள் நிறைவேறல, இதெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12